Hi all, welcome back to my channel. This is Divya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீஷோ சாரீஸோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பிக் பண்ணியிருந்த மீஷோ சாரீஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு தான் வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூவாக நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நிறைய வாட்டி நான் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். பட் தீபாவளி டைமே வந்துடுச்சு. இடையில வந்து வீடியோ போடாமல் இருந்ததுனால சரி ஓகே தீபாவளி டைம் வந்துடுச்சு. ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து மீஷோ சாரீஸ் பொதுவாக எப்படி வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓரளவுக்கு நான் வாங்கின எல்லா சாரீஸுமே கிட்டத்தட்ட நான் மீஷோலேருந்து வாங்கினது வந்து இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது வந்து 15 சாரீஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 தான் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் தான் இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணுற மாதிரி தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஏன்னா நான் டெய்லி சாரீ வந்து வீட்டில் வேர் பண்ணுறது கிடையாது. சாரீலாம் கட்ட மாட்டேன். ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. மேக்ஸிமம் குர்த்தி மேக்ஸி தான் போடுவேன். அதனாலே நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி தான் சாரீஸ் வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாமே வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாரீஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தீபாவளிக்கு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன். பட் வந்து லாங் வீடியோவில் தான் அதுக்கு லிங்க் வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ். ரெடிமேட் ப்ளவுஸ்ன்னு பார்த்தா மீஷோவில் நான் அதிகமாக எடுத்ததில்லை. ஏற்கனவே லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தேன். பட் அது வந்து ஒர்த்து இல்லை. அது நான் வியர் பண்ணுறதே இல்லை. பட் இது வந்து சூப்பராக இருக்குது. இது இந்த வருஷம் தான் வந்து ட்ரெண்டிங்காக வந்திருக்கு போல இருக்குது. நெட் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். பேக் சைடு ஃபுல்லாக நெட்டு வச்சு கவர் பண்ணுற மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் போடுற மாதிரியான ப்ளவுஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ப்ரைஸ் கேட்டால் 1000 சொல்லுவாங்க. அதுக்குன்னே நான் எதையுமே ஆர்டர் பண்ணாமே வச்சுருந்தேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொண்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணதே இல்லை. எல்லாமே மீஷோ தான். அதுலேயும் செலக்டிவாக தான் பார்ப்பேன். அப்படி பார்த்ததுல இது ஒன்று தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் டீட்டெயிலாக காட்டுறேன். இதோட கிளாத்தாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல், செம கலர்ஃபுல். இதில் க்ரீனும் இந்த கலர் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து கப்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் சைஸ் இருக்குது. நான் வந்து 38 எடுத்திருந்தேன். ஸோ இது இப்போ வந்து அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. ஸ்டாக்கில் இல்லை. நான் வந்து எனக்கு ரிசீவ் ஆனப்போ இது வந்து ஸ்டாக்கில் இல்லை. வேணால் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் கொடுக்குறேன், கோட் நம்பரும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தீபாவளிக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த ப்ளவுஸ். இதை போட்டு நம்ம எந்த ட்ரெஸ் எந்த சாரீ வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் இது. இப்போ ஃபுல்லாக அதாவது டபுள் கலர் சாரீ இல்லாமல் உங்கள்கிட்ட எந்த சாரீ இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து பிங்க் வந்து மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இது எடுத்திருக்கேன். இதை நான் வந்து வேர் பண்ணேன்னா அந்த வீடியோ வந்து ஃபியூச்சரில் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஒரு வேளை தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாலும் அன்னைக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 558க்கு நான் எடுத்தேன். ரொம்பவே ஒர்த்தான ப்ளவுஸ். இது மாதிரி ரேராக 1-2 தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இன்னொன்று எடுத்தால் நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்க் பர்பிளாக கிரேப் கலராக என்னன்னு தெரியல. பர்பிள் மாதிரி தான் போட்டிருந்தாங்க இமேஜில் நினைக்கிறேன். இது வந்து பிளைன் தான். பட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிற ஒரு ப்ளவுஸ். இது வந்து நம்ம டெய்லி போட்டுக்கிறதுக்கு வந்து நார்மலான ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு போடணும்னா இதுக்கு மேட்சான ப்ளவுஸ் போடும்போது நீங்கள் வந்து இதை ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். இது கிளாத் பார்த்திங்கன்னா வந்து ஷிஃபான் சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து 385க்கு நான் எடுத்தேன். ஸோ இதுதான் இதோட ப்ளவுஸு. ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்தமாரி நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் இருந்தால் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சிம்பிளான ட்ரெஸ். இது வந்து நல்லா உழைக்கிறது. மிஷின் வாஷ்லாம் இது வந்து போடலாம். இதெல்லாம் நான் மிஷின் வாஷ் பண்ணலை அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். இது நான் மிஷினில் வந்து வாஷ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கோல்டன் கலர் சாட்டின் ஃபேப்ரிக் உள்ள சாரீ. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு 2 இயர்ஸ் பேக். இப்போயும் இதை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஒர்த்து. நான் வாங்கின சாரீஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250லேருந்து ஸ்டார்ட். இது வந்து 254. எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதுக்குள்ளே ப்ளவுஸுன்னு இல்லை, எந்த டிசைனர் ப்ளவுஸ்க்கு வேணாலும் இந்த இப்போ எடுத்த இதுக்கு கூட இது வந்து பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். அதனாலே இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நம்ம வந்து டிசைனர் ப்ளவுஸ் போட்டு போடுற மாதிரியான சாரீ. பட் இது நான் வந்து மிஷின் வாஷ்லாம் பண்ணலை.
ஹேண்ட் வாஷ் தான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா இது வந்து சாட்டின் லுக்காக இருக்கிறதுனால அது போயிடுச்சுன்னா அந்த சாரியில் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இதுக்கு கொடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் கொடுத்தாங்க. 250க்கு வந்து ப்ளவுஸு அப்புறம் சாரீ ரெண்டுமே அட்டாச் பண்ணி கொடுக்குறதுல இது வந்து நல்லா இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. இது நான் வந்து போட் நெக் டிசைனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதனால இந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பொங்கல் சாரீ கலெக்ஷன் போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த சாரீ நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, கொஞ்சம் உடம்ப லாஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் வேர் பண்ணி காட்டுறேன். அதனால எதையுமே என்னால் போட முடியல. என்ன சொல்கிறது, ஃபீவரில் அதிகமாக டேப்லெட் போட்டு எனக்கு வந்து ட்ரெஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதாவது ப்ளவுஸ் எல்லாம். அதனால தான் நான் வந்து சாரீ வந்து இப்படி காட்டுறேன். இல்லைன்னா நான் வந்து வியர் பண்ண வீடியோவே போடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் கலர் நெட் சாரீ. இந்த சாரீ நான் எதுக்கு எடுத்தேன்னா, நயன்தாரா மேரேஜ் வீடியோ வந்து ரொம்ப வைரலானப்போ அப்போ அந்த மேக்கப் லுக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் இந்த ரெட் சாரீ. இதில் வந்து ப்ளவுஸும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 250 இந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்தேன். 213 சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா 213 தான். 213க்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து. இது நான் வந்து மிஷின் வாஷ் போட்டிருக்கேன். இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ வரைக்கும் ஃபேடாகவும் இல்லை கலரு. நான் சொன்ன மாதிரி தான், மிஷின் வாஷ் போட்டாலும் சரி, நீங்கள் கையில் வாஷ் பண்ணாலும் சரி, ஜெல் யூஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதோட ப்ளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எந்த விதமான டிசைன் எதுவுமே கொடுக்காம சிம்பிளாக சூப்பராக இருக்கிற மாதிரியான ஒரு சாரீ இது. இது வேர் பண்ணிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு ஜுவல்லரி போட்டு போனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கோல்டன் கலர் சாட்டின் ஃபேப்ரிக்கில் உள்ள சாரீ மாதிரியே இதுவும் க்ரீன் கலர் தான். சில்க் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து சாட்டின் ஃபேப்ரிக் தான். இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கோல்டன் கலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுவும் எடுத்தேன் நான், ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 237. இதுக்கு கொடுத்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நான் வந்து நிறைய சாரீக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ சாரீ, அப்புறம் வந்து கோல்டன் கலரில் பிரிண்டட்லாம் ஏதாவது ஒரு ஃபுல்லாக, அதாவது டபுள் கலர் இல்லாத சாரீ நிறைய சாரீக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சாண்டில் கலர் சாரீ, அந்த கோல்டு கலர் சாரீக்கு கூட நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா 213 ருபீஸ்க்கு ஒரு சாரியும் ஒரு ப்ளவுஸும் கொடுக்குறாங்கன்னா இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்லாம் நான் வந்து எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் உண்மையிலே சூப்பராக தான் இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறது, கிளாத் வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் ஒரு சில்க் சாரீ தான். இது சில்க்கு ஜார்ஜெட் மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்லேயும் கட்டலாம், ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ணலாம். அதை விட முக்கியம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சூப்பரான சாரீ இது. ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ. அவ்வளோ சாஃப்ட்டு அண்ட் லுக் எலிகண்ட்டாக இருக்கும் இந்த கலர். இதுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர். இதுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இந்த மாதிரி ஜிகின்னு சம்கி ஒர்க் வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த பிளாக் ப்ளவுஸோட ஒயிட் ப்ளவுஸ் வந்து நான் மேட்ச் பண்ணி கட்டியிருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, பிரைட்டான லுக் கொடுத்தது இந்த ப்ளவுஸை விட. இருந்தாலும் இதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு நான் எப்போல்லாம் கட்டுறேனோ ஒயிட் தான் வந்து போடுவேன். ரெடிமேட் ப்ளவுஸ் ஒயிட் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் இதுக்கு நான் கட்டுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து 257க்கு சாரீ வித் ப்ளவுஸ். அண்ட் சாரியோட ப்ளவுஸோட ஒர்த்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நான் அடிக்கடி இதை போட மாட்டேன் இந்த ப்ளவுஸையும் கூட. ஆனால் சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்கி ஒர்க் வந்து எல்லா பக்கமும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த ப்ளவுஸில் ஃபுல்லாக சம்கி ஒர்க் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இல்லாமல் பாதி தான் இருக்கும், மீதி இருக்காது. ஸோ அதனாலே இந்த ப்ளவுஸு வந்து நான் அடிக்கடி வேர் பண்ண மாட்டேன் எப்பயாவது. ஆனால் ஒயிட் கலர் ப்ளவுஸ் இதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மாதிரி 1-2 மிஸ்டேக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி தான் நான் பார்த்தது. இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ப்ளைனாகவே அவங்க கொடுத்துருக்கலாம். இந்த ஒர்க்கு பாதி தான் வருது, மீதிக்கு வந்து நல்லாவே இல்லை. சரின்ட்டு நான் வந்து எப்பயாவது ரேராக போடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட் கலர் சாரீ. இந்த சாரீ கட்டி நான் ஒரு மேக்கப் லுக் பண்ணியிருக்கேன், ப்ரைடல் மேக்கப் லுக்னு சொல்லிட்டு நம்ம சேனலில். இது வந்து இப்போ ஸ்டாக்கில் இல்லை, அதனால தான் இதோட லிங்க் ஷேர் பண்ண முடியல. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 கிட்ட தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இதில் தான் இந்த ஒரு சாரீ தான் இது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவும் இன்னொரு எல்லோ கலர் சாரியும் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து ஸ்டாக்கில் இல்லை, ஏன்னா இது வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. இந்த சாரியை மேக்ஸிமம் வந்து நான் வந்து இதோட ப்ளவுஸ் போட்டு கட்ட மாட்டேன். இதுக்கு வந்து பெல்ட்டு அட்டாச் பண்ண ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பெல்ட் இருக்கும். பட் இதை வந்து வேர் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் போடுறத விட வேறு ப்ளவுஸ் போடும்போது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதனாலே நான் வேறு ப்ளவுஸ் கோல்டன் கலர் ப்ளவுஸு அந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த saree. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சில்க் கிளாத் தான் இது. தனியாக கட்டும்போது வேறு லெவலில் இருக்கும், பட்டு சாரி மாதிரியே இருக்கும். இதை கட்டும்போது எப்படி இருக்கும்னா இப்போ வேட்டையின் சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெல்ட்டு கொடுத்து அதே மாதிரி சாரி வந்துச்சு. இதில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த சாரி. இது வந்து நான் நிறைய வாட்டி கட்டியிருப்பேன், ஆனால் நான் வீடியோவில் காமிக்கலை. பொங்கலுக்கு கட்டினது ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு தான் நான் கட்டினேன். சூப்பரான சாரி. பட் இதுக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது. இப்போ இது வந்து ஸ்டாக்கில் இருக்குது, ஆனால் இந்த டிசைன் இல்லை. அதாவது இந்த ரவுண்டு டிசைனுக்கு பதிலாக டைமண்ட் ஷேப் மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்து மாற்றி அந்த சாரி தான் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, இதை நான் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு ரிசீவ் ஆன அடுத்து எங்கள் அம்மாவுக்கு நான் ஆர்டர் பண்ணப்போ இதே சாரி தான், ஆனால் அந்த டிசைன் மாறி வந்தது. இது பாருங்கள், இதுமாரி இந்த உள்ள டிசைன் தான் இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. ஆனால் இந்த கலர் இருக்கான்னு தெரியல. நான் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன், கோட் நம்பரும் கொடுக்குறேன். இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்க. ரெண்டுமே ஒரே கிளாத்து தான், ஒரே என்ன சொல்கிறது ஃபேப்ரிக்கு கலர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சோண்டு மாறி இருக்கும் இந்த சாரியில். மற்றபடி இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீ. ப்ளவுஸ் வந்து நம்ம தனியாக தான் இது பண்ணிக்கணும், ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து இதுக்கு கோல்டன் கலர் ப்ளவுஸ் நிறையா, இந்த கலர் ப்ளவுஸே ஒன்று தைச்சி வச்சுருக்கேன், அதை தான் போடுவேன் மேக்ஸிமம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாரீ இது. ஏன்னா இது கட்டும்போது நமக்கு வந்து ரொம்ப குண்டாக காமிக்காது, அழகாக அந்த பட்டையெல்லாம் வைக்கும்போது கரெக்டாக வரும். ரொம்ப அயன் பண்ண தேவை கிடையாது இந்த சாரீ. இது வந்து சில்க் காட்டன்றதுனால அப்படியே மடிப்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 448. ஸோ இதே பேட்டர்னில் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஒன்று எடுத்து கொடுத்தேன். அது வந்து இந்த ரெட் கலர். இதுவும் ரவுண்டாக இருக்குன்னு பார்த்தா ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வேறு டிசைனாக இருந்துச்சுன்னு. பட் என்ன சொல்கிற சாரீ வந்து கட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இதுக்கும் ப்ளவுஸ் இல்லைன்றதுனால கோல்டு கலர் ப்ளவுஸ் எடுத்து நாங்கள் வந்து மேட்ச் பண்ணி கட்டிக்கிட்டோம். இதே சேம் ப்ரைஸ் தான், 448 தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கிரீன் வித் ப்ளூ கலர் சாரீ. ஸோ இந்த கலர் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரீ கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க, சூப்பரான கலர்லாம். பட் என்கிட்ட இந்த கலர் இல்லைன்றதுனால தான் நான் இதை எடுத்திருந்தேன். பார்க்க அப்படியே பட்டு புடவை மாதிரியே நமக்கு இருக்கும், பனாரசி தான் இதுவும். இதுவும் 500க்குள்ளே தான் நான் வந்து எடுத்தேன். இதுக்கு ப்ளவுஸ் இருக்குது. நான் வந்து ப்ளவுஸ் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு தைச்சிருந்தேன். ஸோ இதுதான் இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸு. ஏன்னா கொஞ்சம் கலர் வந்து இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். நானே பார்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இந்த சாரீக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த சாரீக்குள்ளது இது அழகாக தைச்சிருக்கலாம். ஏதோ அப்போ பஃப் ஸ்லீவ் வந்து டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தைச்சிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது எனக்கு அந்த பிங்க் ராணி பிங்க் மாதிரி ஒரு சாரீ காட்டினேன்ல, அதை விட மோஸ்ட் ஃபேவரட்னு சொன்னால் இதுதான். இது வந்து இந்த நயன்தாரா சாரீ. அதாவது நயன்தாராக்கு மேரேஜ் ஆனப்போ அந்த எல்லோ சாரீ கட்டிட்டு ஒரு போஸ்ட்டு ரொம்ப ட்ரெண்டியாக வைரலாக இருந்ததில் அந்த சாரீ இது. இது அவ்வளோ ஒர்த்து, செம்ம ஒர்த்து. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், செம்ம ஒர்த்து. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக எந்த விதமான டபுள் கலர் கிடையாது, சிங்கிள் கலர் தான். அதனால இதுக்கு வந்து எந்த ப்ளவுஸ் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த ப்ளவுஸை வாங்கினதே இந்த சாரீ கட்டி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனாலே எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து நான் வந்து நைட்லேருந்து வச்சு பார்த்தேன், இதை கட்டி இந்த ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ஒர்த்து. நிறைய வாட்டி இதை நான் கட்டியிருக்கேன். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இதை தான் கட்டிகிட்டு போவேன். இதுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ராமர் க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸோட இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சுது லைட்டாக. ஒருவேளை இந்த பஃப் ஸ்லீவ் தைச்சதுனாலையோ என்னவோ தெரியல. ஆனால் கிளாத் வைஸ் நல்லாயிருக்கு. கிட்ட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சாண்டில் சாரீ, பீச் கலர். இது வந்து சாண்டில் சொல்கிறத விட பீச் கலர்னு தான் அதில் போட்டிருப்பாங்க, க்ரீமி கலர் பீச் கலர் சொல்லிட்டு. சூப்பரான ஒரு சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேரளா சாரீ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். ஆனால் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் காட்டின சாரியில் எந்த சாரிலையுமே வந்து அந்தளவுக்கு ஒரு மிஸ்டேக்கும் இல்லைன்னு தான் நினைப்பேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சு. இது பார்த்திங்களா தெரியும்,
கொஞ்சம் கொஞ்சமாக நூல் வந்து இந்த சாரியில் மட்டும்தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. ஆனாலும் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இது வந்து எனக்கு பிடிக்கும். எப்பயாவது ரேராக தான் கட்டுவேன். இதுவும் வந்து நான் மிஷின் வாஷ் போட்டதில்லை, வந்து கையில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அங்கங்கே கொஞ்சம் நூல் நூலாக வர ஆரம்பிச்சிது. இதுக்கு போட் நெக் ப்ளவுஸ் மாரி நான் வந்து தைச்சிருந்தேன். ரொம்ப நல்லா ஒரு நீட்டான ராயல் லுக்காக தெரியும் இது சாரீ கட்டும்போது. ஏன்னா ஃபுல்லாக ஒரே யூனிஃபார்ம் கலராக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் ஜுவல்லரி போட்டு இது மாதிரி இந்த சாரீ வந்து இப்போ கட்டும்போது நல்லாயிருக்கும். ஃபுல்லாக போட் நெக் இப்படி வச்சு கட்டியிருப்பேன். மேக்ஸிமம் கோயிலுக்கு மட்டும்தான் சாரீ கட்டுறது, அதனால தான் தெரியல, நான் வீடியோவில் காட்டுறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலரில் சில்வர் சாரீ வந்து சில்வர் கலர் ஜரிகை வச்ச சாரீ வந்து ஒரு 3 சாரீ நான் வாங்கினேன். அதில் வந்து பிளாக் ஒன்று, பிளாக் வந்து தீபாவளிக்கு நான் வாங்கலை, பொங்கலுக்கு வாங்கினது. இது என்னதுன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டுறது கிடையாது, எங்கேயாவது ரேராக எந்த ஃபங்க்ஷனும் இல்லாமல் எங்கேயாவது போகிறோன்னா அப்போ கட்டுவேன். சூப்பராக இருந்தது. இது வந்து காட்டன் சில்க் சாரீ, சூப்பரான ஒர்த்தான சாரீ. ஏன்னா இது வந்து நிறைய வாட்டி நான் வேர் பண்ணியிருக்கும் போது எனக்கு வந்து கசகச அப்படின்லாம் இருந்ததே இல்லை, நல்லாயிருக்கும். ஸோ பிளாக் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கட்ட வேண்டாம், அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிசைன் பண்ணி தான் இருப்பேன். இந்த டிசைனை தான் எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துப்பேன். இந்த ப்ளவுஸு வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ளவுஸை விட நல்லா ஒர்த்தாக இருக்குது கிளாத்து, காட்டன் சில்க் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு அதே சில்வர் சரிகை சாரியில் வந்து பிங்க் வந்து மோஸ்ட் ஃபேவரட் எல்லாருக்குமே. ஸோ இதுமாரி நிறைய மாடல் ஃபோட்டோலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் அதில் இருக்கிற மாதிரியே நமக்கு நேரில் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் நான் வியர் பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு நேர்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. சரியான ஒர்த்தான சாரீ இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. நல்லா பல சில்வர் சரின்றதுனால இதுக்கு வந்து ஸ்டோன், ஒயிட் ஸ்டோனு இல்லை சில்வர் கலர் ஜும்கா, சில்வர் கலரில் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு வேர் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ், இதுக்கும் வந்து நல்லா டிசைனாக ப்ளவுஸ் வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸும் 448 தான். எல்போ ஸ்லீவ் வச்சு தைச்சிருந்தேன், நல்லா டிசைனாக. நெக்ஸ்ட் வந்து ஸ்கை ப்ளூ சாரீ, இதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர் சாரீ உள்ளது தான். இது வந்து 446க்கு நான் எடுத்தேன். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாரீ. இதெல்லாம் கட்டும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரைட்டான லுக் வந்து ஃபேஸில் வந்துடும். இதான் இதோட ப்ளவுஸ். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சு தைச்சிருந்தேன். பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனாக இருக்கும், லீஃப் டிசைன் மாதிரி. அப்போ அது ட்ரெண்டாக இருந்தது, அதனால் அதை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஃபைனல் சாரீ இந்த சாரீ. இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிங்க் கலர் சாரீ மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இந்த சாரீ மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் டார்க் கலர், இது கொஞ்சம் லைட் கலர். இதுவும் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான சாரீ தான், பனாரசி சில்க் சாரீ. இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா 500குள்ளே தான் வாங்கினேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்ததுலே தெரியும், எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருக்கிறதுனால ரேராக தான் நான் வந்து சாரீ கட்டுறது. ஆனாலும் கண்டிப்பாக வந்து ஜெல் தான் போட்டு வாஷ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சோப் போட்டு 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 இது பண்ணால் கொஞ்சம் போயிடும் அப்படின்றதுனால எல்லாமே ஜெல் வாஷ் தான். ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ். ஸோ இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தான் தைச்சேன். எல்லாமே மேக்ஸிமம் பஃப் ஸ்லீவ் தான் வச்சு தைச்சிருப்பேன். ரொம்ப சிம்பிளாகவே தைச்சது தான் இதெல்லாம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சிங்கிள் கலர் சாரீ, ஃபுல்லாக டபுள் கலர் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லா சாரீக்குமே வந்து ஒரு கோல்டன் ப்ளவுஸ் வந்து போடுற மாதிரியான சாரீஸ் தான் என்கிட்ட இருக்குது. அப்படின்றதுனால நான் மேட்சிங்காக தைச்ச ப்ளவுஸை விட மற்ற ப்ளவுஸை தான் நான் வந்து அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் எடுத்து போடுவேன். அது மாதிரியான சாரீஸ் தான் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு 15 சாரீஸ் கிட்ட நம்ம வந்து மீஷோலேருந்து பார்த்துருக்கோம் இல்லையா. எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் மேலே வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து ஒரு 75% வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. அதாவது 1-2 அந்த ரொம்ப ஜார்ஜெட் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் மிஷினில் போடுவேன். மற்றது எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து வாஷ் பண்ணுறது. ஏன்னா எப்போயாவது தானே கட்டுறோம், கட்டிட்டு உடனே வந்துடுறோம். அப்படியே நினச்சி அப்படியே ஜெல் போட்டு அப்படியே கொஞ்சமாக கம்ஃபர்ட் போட்டு அப்படியே காய வச்சு எடுத்துடுறது. அதிகமான வெயிலில் நான் வந்து போட்டதே கிடையாது. ரொம்ப நேரம் வெயிலில் இருந்தால் கூட ஃபேட் ஆகும்,
அதனால் வெயிலில் அதிகமாக போட மாட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆனோடனே எடுத்து வச்சுருவேன். நமக்கு அதுக்கு தான் வந்து ரொம்ப வெயிலில் காய்ஞ்சாதான் அந்த ஸ்மெல்லு போகும் அப்படிம்பாங்க இல்லையா, அதுக்கு நம்ம கம்ஃபர்ட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது சாரீஸு. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மீஷோ சாரீஸ் பற்றி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து தீபாவளிக்கு இந்த மாதம் வந்து ஏதாவது சாரீஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா குர்த்திஸ் வந்து மெட்டீரியல் ஷூட்டாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா குர்த்திஸ் வந்து அன்ஸ்டிச்சுடு மெட்டீரியல் தான் நான் வந்து இந்த வாட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய கலெக்ஷன் வந்து நல்லா இருந்தது பார்க்க. கிராண்டான குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 கிட்ட இருக்குது. அதே நம்ம மெட்டீரியலாக எடுத்து தைக்கிறதுக்கு வந்து 400லேயே இருக்குன்றதுனால ஒரு 7-8 செட்டு வந்து நான் வந்து குர்த்தி மெட்டீரியலாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது ரிசீவ் ஆனோன்னு வந்து மெட்டீரியல் தான் இந்த வாட்டி நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக நம்ம வந்து இருக்குன்றதுனால அதை வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாமே வந்து சூப்பராக ஒரு கிராண்டான மெட்டீரியல் செட்டாக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து 300லேருந்து தான். ஸோ அந்த வீடியோ தான் அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பார்சல் கூட வரல, வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஷார்ட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் நல்லா இருக்குது. இதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட்டு நான் வரும். இன்னும் ஒரு 4 குர்த்தி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.